ஹலோ சினிஃபைல்ஸ் வாங்க பேசலாம் பழகலாம் சினிமா. ஸோ இன்னைக்கு என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சரி பொத்தா சனிவாரம். ஸோ அத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி பொத்தா சனிவாரம். சூர்யா சாட்டர்டே. நானியின் சனிக்கிழமை. நானியின் சனிக்கிழமை இல்ல, சூர்யாவின் சனிக்கிழமை. ஸோ இந்த படத்த பத்தி தான் பேசலான்னு கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நானி வந்து என்னதான் அவரு வந்து அதர் லாங்குவேஜ் ஆக்டரா இருந்தாலும், அவர அப்படி பார்க்கவே முடியாது. அந்தந்த லாங்குவேஜோட ஆடியன்ஸ்லாம் அவர வந்து ஓன் பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் நானி. ஸோ இன்ன வரைக்கும் சொல்றேங்க. அவரோட அவரோட பயங்கரமான ஒரு ஃபேன் நானு. நானின்னா எனக்கு ரொம்ப புடிக்கும். ஸோ அவரோட எல்லா படமும் மிஸ் பண்ணாம பார்த்துருவேன். தியேட்டர்ல மிஸ் ஆச்சுனாலும் ஓடிடில வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியாவது பார்த்துருவேன். எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெர்சன் நானு நானி படத்த. ஸோ அதே மாரி தான் இந்த சரி பொத்தா சனிவாரம். "ஏன்டா இத ரிவ்யூ பண்ண இவ்வளோ நாள் ஆச்சா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு ரிவ்யூ குடுக்கறதுக்கு டைம் இல்லாம போயிருச்சு. ஸோ ரொம்ப வளவளன்னு பேச வேணாம். ஸோ மூவிக்குள்ள போயிரலாம். ஸோ இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, நானியோட சின்ன வயசுல அவங்க அம்மா இருப்பாங்க. அம்மா கேரக்டர் யார் பண்ணியிருப்பாங்கன்னா, அபிராமி மேம் பண்ணியிருப்பாங்க. விருமாண்டி பட அபிராமி மேம். "உன்ன விட" ஐய்யய்யோ! காப்பிரைட்ஸ். சரி ஓகே. ஸோ அவங்க தான் நானியோட சின்ன வயசு கேரக்டர்ல நானியோட சின்ன வயசு கேரக்டர் அம்மாவா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்க இறந்துருவாங்க. இதுல நானிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு பாண்ட் ஒண்ணு இருக்கும். ஸோ அவங்க அம்மா சொல்லி வளர்க்கறதுல நானி ரொம்ப தீவிரமா இருப்பாரு. நானி கிட்ட ஒரு சத்தியம் ஒண்ணு வாங்குவாங்க அவங்க அம்மா. என்ன மாரி சத்தியம்னா, வாரத்துல 5 நாள் 7 நாள்ல 6 நாள் கோவப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் நீ உன் கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆனா அந்த ஒரு நாள் வந்து உனக்கான நாள். அதுல நீ கோவப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் ஒண்ணு வாங்கிறாங்க. அதனால நானிக்கு எந்த நாளுமே பெருசா புடிக்காது. பட் அந்த சனிக்கிழமை அப்படின்ற ஒரு நாள் மட்டும் ரொம்ப புடிக்கும். ஸோ, நமக்கு எல்லாமே அப்ப எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? சனிக்கிழமை ஆனாலே தலைவன் கோவப்படுவான். ஆனா நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்? சனிக்கிழமை ஆனாலே அதாவது மாரி படத்துல வர்றது, சாட்டர்டே ஆனாலே தலைவன் கம்பல்சரியா அந்த மாரி தான் எல்லாரும் நம்ம யோசிப்போம். ஸோ, சனிக்கிழமை மட்டும் கோவப்படும் நானி, மத்த எந்த நாள்லயும் கோவப்பட மாட்டாரு. ஸோ, இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அ ஃப்ரைடே நைட்டு 12:00 ஆகி சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுறதுலருந்து, சாட்டர்டே நைட்டு 12:00 முடிஞ்சு சண்டே ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும். இந்த 12 டூ 12 தான். அவருக்கு இதுதான் கணக்கு. அந்த சனிக்கிழமை. ஸோ 12, 1 ஆனாலும் ஞாயித்துக்கிழமை அப்படின்னு ஆயிருச்சுனாலுமே 12னாலுமே அவர் ஞாயித்துக்கிழமை. ஸோ அது யாரு கூடயும் சண்டை போட மாட்டாரு. இப்படி இருக்கிற நானி தான் ஊரு ஃபுல்லா வம்பிழுத்து வைப்பாரு. அதனால அ வந்து அதாவது நானி வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு அக்காவா யார் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருவி மூவில ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க தான் நானியோட சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்பா கேரக்டர் யார் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா, அவரு பேரு வந்து டக்குனு சடனா வாயில வரல. ஸோ ஆதி படம் ஆர்டிஎக்ஸ் ஆடு, 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 ஆடும்பார்ல. ஸோ அவரு தான் நானிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. ஸோ நானிக்கு என்ன பழக்கம்னா, அ அவரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது. அவன காப்பாத்தணும் அப்படின்னு நெனச்சுட்டாருன்னா, அதுலருந்து அவன் வந்து நானியோட ஆள், நானியோட சைடு அப்படின்ற மாரி ஆயிரும். ஸோ அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரு காப்பாத்துவாரு. அதுக்கு முன்னாடி நாள் போனாருன்னா, அவருமே அடி வாங்குவாரு. ஆனா சனிக்கிழமை என்ன ஆகும்னா, மொத்த பழியுமே தீர்த்துக்குவாரு. ஸோ யார அடிக்கணுமோ, யார இது பண்ணணுமோ, அவங்க பேர ஒரு டைரியில ஒண்ணு எழுதி வச்சுருவாரு. எழுதி வச்சு ரவுண்ட் பண்ணி டிக் பண்ணிட்டாருன்னா, அவன் கதை க்ளோஸ் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ, இந்த மாரி தான் கதை ஓப்பன் ஆயி ஃபுல்லா போய்க்கிட்டே இருக்கும். அ இதுக்கு இடையில நானிக்கு சின்ன வயசுல ஒரு க்ரஷும் இருக்கும். அவங்க தான் அந்த ஹீரோயின் பேரு கல்லுன்னு இருக்கும். ஸோ, வந்து நானி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ, ஒரு வேளை அவனுக்கு காதல் வந்தா சரியாயிரும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, வேற எந்த பொண்ணையும் காதலிக்காம சின்ன வயசுல பார்த்த கல்லுன்ற ஒரு பொண்ணு. ஏன் அந்த கல்லு ஸ்பெஷல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சின்ன வயசு பொண்ணும் நானியோட ரிலேட்டிவா அவங்க அத்தை இருப்பாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறவர் வந்து ரொம்ப ஒரு மாரி டார்ச்சர் பண்ணுவாரு. அடிப்பாரு, இது பண்ணுவாரு. ஸோ நானியோட அம்மா தான் அவங்கள காப்பாத்தி, "உன்னால தனியா வாழ முடியும்னு" தைரியம் குடுத்து அவங்கள வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஸோ அதுல இருந்துமே அவங்க அவங்களுக்கும் என்ன ஆகும்னா, நானிய தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு ஐடியால இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நானிய சின்ன வயசுல சுத்தமா பிடிக்காது. ஏன்னா, இவன் சனிக்கிழமை மட்டும் கோவப்பட்டு சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் இருந்தே சனிக்கிழமை மட்டும் கோவப்பட்டு அடிக்கிற ஒரு கேரக்டரா நானி வந்து வளர்ந்துட்டு இருக்கிறதுனால, சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணுக்கு நானி மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இப்படி பேரலலா போகும்போது என்ன ஆகும்னா, இவங்கள அதுக்கு மேல காட்ட மாட்டாங்க. நானி வளர்ந்துருவாரு. வளர்ந்து இந்த மாரி சண்டை வச்சுட்டு இருப்பாரு. ஸோ சண்டை இதாகணும், நிறுத்தணும் அப்படிங்கையில என்ன ஆகும்னா, அவனுக்கு இன்னும் பார்த்தா பழைய காதலியவே நெனச்சுட்டு இருக்கான். அதாவது சின்ன வயசுல அவன் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு கல்லுன்னு சொல்லி லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. அவளே லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா, நானியோட ஃப்ரெண்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணு ஆக்ட் பண்றதுக்கு ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துட்டு, "நான் தான் கல்லு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 2வது குழந்தைக்காக வந்திருக்கேன்." அப்படின்ற மாரிலாம் பேசும்போது நானி ஃபீல் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் அந்த சாப்டரும் அப்படியே அங்கேயே முடிஞ்சிரும். அ அதுக்கு அடுத்து தான் என்ன ஆகும்னா, எஸ்.ஜே. சூர்யாவோட என்ட்ரி. ஸோ எஸ்.ஜே. சூர்யாவோட ஸ்டோரி இந்த படத்துல என்னன்னா,
நானி சொல்லியாச்சு. நானி வந்து சனிக்கிழமை ஆனாலே கோவப்பட்டு அடிக்கிற கேரக்டர். அவரு கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா, அவரு டப்புன்னு அவர வந்து அவன் சைடு ஆக்கிருவாரு. ரொம்ப இதா இருந்துச்சுன்னா. ஆக்கிட்டு அவங்க அடிக்க போறவன பேர இது நோட்ல எழுதி டிக் பண்ணுவாரு. ஸோ அப்படி இல்லாம தான் இருக்கும். ஸோ எஸ்.ஜே. சூர்யா யாருன்னா, அவரு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். ஸோ ஒரு ஏரியால இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அது எப்பேர்ப்பட்ட ஏரியான்னா, எஸ்.ஜே. சூர்யாவுக்கு என்ன கதைன்னா, அவருக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. எல்டர் பிரதர் இருப்பாரு. ஸோ அவங்க அண்ணன் வந்து பொலிட்டீஷியனா இருப்பாரு. அவங்க அப்பா வந்து எழுதி குடுத்த சொத்த வந்து இவரு இவரு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு நான் கையெழுத்து போட்டா தான் விக்க முடியும் அப்படின்னு ஸ்டே வாங்கிருவாரு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா கிட்ட இருக்கிற அந்த லேண்ட விக்க முடியாது எஸ்.ஜே. சூர்யா. அதுக்கு வந்து இவங்க அண்ணன் கையெழுத்து போடணும். ஆனா இவங்க அண்ணன் கையெழுத்து போடாம இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இவங்க அண்ணனுக்கும் இவருக்குமே ஒரு சின்ன பிரச்சனையா போயிட்டுருக்கும். இப்படி பிரச்சனை ஆகும்போது, இதாகும்போது எஸ்.ஜே. சூர்யாவுக்கு கோவம் வந்து நேரா போயிட்டு அங்க ஒரு சாலக்குளமோ ஏதோ ஒரு ஏரியா ஒண்ணு இருக்குங்க. அந்த ஏரியால இருக்கிறவன கூட்டு போட்டு பொலன்னு பொழப்பாரு. எஸ்.ஜே. சூர்யா கோவம் வரும்போதெல்லாம். இது எப்படி இருக்கும்னா, சும்மா நடந்து போயிட்டு இருப்பேன். எங்கோ போற மாரி அத்த என் மேல வந்து ஏறு அத்தான்ற கதையா திடீர்னு போட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னா, அந்த ஏரியால எவனா ஒருத்தன புடிச்சு பொளக்கணும். ஸ்டேஷன்ல வச்சு போடணும். இது பொலன்னு பொளந்துட்டு போய் கேஸ் போடணும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த ஏரியா எதனால அந்த பர்ட்டிகுலர் ஏரியா இது யாருக்குமே தெரியாதான்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஏரியால முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே எப்படின்னா, மோஸ்ட்லி இந்த கிட்னாப் பண்றது, மர்டர் பண்றது, இந்த மாரி ஆட்கள் தான் ஃபர்ஸ்ட்டு இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கலாம் திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, எஸ்.ஜே. சூர்யா கையில மாட்டுவாங்க. எதனால அவங்க மேல வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இந்த லேண்ட் ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருக்கும்போது, அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு பொலிட்டீஷியனா மாறுறதுக்கு அந்த ஒரு இடத்துக்கு எம்.எல்.ஏ ஆகுறதுக்கு காரணமா இந்த ஏரியா மக்கள் தான் இருப்பாங்க. என்னன்னா, இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்க. ஸோ இவங்கலாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இப்ப அவன் அந்த இடத்துல இருக்கான் அப்படின்றது எஸ்.ஜே. சூர்யா மைண்ட்ல இருக்கும். ஸோ அதனாலேயே என்ன ஆகும்னா, அந்த ஏரியால எவன பார்த்தாலுமே அதாவது எவன பார்த்தாலும் இல்ல, அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னா, எவன் முன்னாடி மாட்றானோ அவன போட்டு அடி பொளந்துருவாரு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா வந்து அந்த ஏரியாவே ஒரு கண்ட்ரோல் பண்ணி, அவரு மேல ஒரு பயத்த கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. இதுதான் எஸ்.ஜே. சூர்யாவோட இதா இருக்கும் இந்த சைட் ஃபுல்லா. இந்த பக்கம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, மாளவிகா மோகன். மாளவிகா மோகன் இல்ல. பிரியங்கா மோகன். அ அவங்க வருவாங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ பிரியங்கா மோகன் வந்து அதே போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ண வர்ற ஒரு கேரக்டரா வருவாங்க. ஸோ வந்து எஸ்.ஜே. சூர்யா அப்படி கோவப்படுறது, இதெல்லாம் பிரியங்கா மோகனால ஏத்துக்க முடியாது. பிரியங்கா மோகனுக்கு ஏன் ஏத்துக்க முடியாது அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல நானியோட அத்தைய வந்து ஒருத்தங்கிட்ட மாட்டி இது பண்ணுவாங்கன்னல, அந்த சின்ன பொண்ணா இருக்கிறவங்க தான் பிரியங்கா மோகன். ஸோ அவங்க அப்பா இந்த மாரிலாம் இருந்தாரு. எங்க அத்தை உதவி எங்க அவங்களுக்கும் அவங்க அத்தை தான். ஸோ பிரியங்கா மோகனுக்கும் அவங்க அத்தை தான். எங்க அத்தை உதவி பண்ணதுனால தான் நாங்க தனியா வந்தோம். ஸோ வந்து இந்த மாரி டார்ச்சர் பண்றவங்க, அடிக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமா ஆகாதுன்ற ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்க தான் பிரியங்கா மோகன். ஸோ இவங்க 3 பேத்துக்கும் அ ஒரு இடத்துல ஒரு சந்திக்கிற மாரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. எப்படின்னா, அ ஒரு இதே மாரி கோவப்பட்டு ஒரு இடத்துக்கிட்ட இருந்து கிளம்பணும். கிளம்பும்போது அந்த இடத்துல நானி வந்து எதார்த்தமா வந்திருப்பாரு. நின்னு பேசிட்டு இருப்பாரு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா கார ரிவர்ஸ் எடுப்பாரு. ரிவர்ஸ் எடுக்கும்போது குறுக்க ஒரு ஆன்டி வந்துருவாங்க. அவங்க வந்ததும் எஸ்.ஜே. சூர்யா கார் அடிச்சிரும். அடிச்சதும் எஸ்.ஜே. சூர்யா சாரி கேட்பாரு. சாரி கேட்டதும் இவங்க "ஏய் உனக்கு சென்ஸ் இல்லையா?" அப்படின்னு கேட்டதும் டக்குனு எஸ்.ஜே. சூர்யா கோவப்படுருவாரு. இறங்கி வந்து என்ன கேட்டா சென்ஸ் இல்லையான்னு பிரியங்கா மோகன முன்னாடியும் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் எஸ்.ஜே. சூர்யா கூட லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ணாரு. அவர வந்து பேக்லயும் நிக்க வச்சுட்டு, இந்த மாரி 1 இன்ச் கூட நீங்க நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வண்டிய ரிவர்ஸ் எடுத்து ஃப்ரண்ட்ல எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க நானி இருக்கும்போது நானிக்கு என்ன ஆகும்? இந்த மாரி ஒரு அநீதிய கண்டா தலைவன் பொங்கி எழுந்துருவான்ற மாரி கோவம் வந்துரும். டப்புனு ஆனா அன்னைக்கு சனிக்கிழமை கிடையாது. ஸோ இத வந்து ஸ்டாப் பண்ணணும். எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு போகும்போது வேகமா அவர் வண்டியில இருந்து பெட்ரோல் புடிச்சுட்டு வந்து, அவர் வண்டி கீழ ஊத்தி விட்டு, "சார் ஒரே நிமிஷம் நிறுத்துங்கன்னு" சொல்லிறாரு. "ஏன்டா எதுக்குடா நிறுத்துன?" அப்படின்னு பக்கத்துல வரும்போது, "பெட்ரோல் லீக் ஆகுது. பாருங்க இல்லன்னா வெடிச்சிரும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்க மாரி ஊத்தி விட்டா அது சொட்ட ஆரம்பிச்சுரும்ல. ஸோ வந்து ஆனா அது வேப்பர் ஆயிரும். பட் இவங்க வந்து "அது சொட்டுது சார். ஆமா சார். லீக் ஆகுது சார்." அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் அந்த அந்த சீன் வந்து நானிக்கும், எஸ்.ஜே. சூர்யாவுக்கும், பிரியங்கா மோகன் 3 பேத்துக்குமே ஃபர்ஸ்ட்டு ஒரு மீட்டப்பா இப்படிதான் இருக்கும். அதாவது 3 பேத்துக்கும்னு கிடையாது. நான் எஸ்.ஜே. சூர்யாவும், பிரியங்கா மோகனும் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவரு அப்படி போட்டு ஒரு சாலக்குளம்ல ஒரு ஆள தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் பிரியங்கா மோகன் வந்து ஜாயினிங்க்கு வந்திருப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அவர பார்த்து பரிதாபப்பட்டு அவருக்கு தண்ணி குடுத்துருவாங்க. அத எஸ்.ஜே. சூர்யா பார்த்துருவாரு. அப்போ பார்த்துட்டு, "இனிமே காருக்கு பர்ஃப்யூம் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தல்ல. இனிமே நீ தான் பர்ஃப்யூமு. கார அதாவது
அவங்கள வந்து கார் ஓட்டுற டிரைவரா மாத்திருவாங்க. ஸோ கான்ஸ்டபிளா இருக்கிறவங்க அவரோட கார் ஓட்டுற டிரைவரா மாத்திருவாங்க எஸ்.ஜே. சூர்யா சார். ஸோ இவங்க கூட இருக்கும்போது நானியும், பிரியங்கா மோகன், எஸ்.ஜே. சூர்யா 3 பேரும் சந்திக்கிற பாயிண்ட் வந்து அந்த கார் சீன் பாயிண்ட்டா தான் இருக்கும். ஸோ அப்ப வந்து நானி இது எஸ்.ஜே. சூர்யா மேல கோவம் வந்து அவர் பேர வந்து சைன் பண்ண போவாரு. ஆனா அங்க வந்து பிரியங்கா மோகன் தான் அவர் கண்ணுக்கு ஞாபகம் வருவாரு. ஸோ எதனாலனா அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் இவரு வண்டி ஃபுல்லா ட்ரை ஆயிரும் தள்ளிட்டு போவாரு. பிரியங்கா மோகன் போய் எஸ்.ஜே. சூர்யாவ விட்டுட்டு திரும்ப வந்து நானிய பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு லவ் ட்ராக் மாரி அப்படியே ஓடும். பிரியங்கா மோகன் வண்டியும் பெட்ரோல் இல்லாம 2 பேரும் பெட்ரோல் வாங்கிட்டு போற மாரிலாம் இருக்கும். ஸோ அப்ப இருந்து 2 பேத்துக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்க ஆரம்பிச்சு இந்த பக்கம் லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கும். இந்த பக்கம் எஸ்.ஜே. சூர்யா வந்து அவங்க அண்ணன் மேல காண்டுல இருப்பாரு. ஸோ இப்படி இப்படி போயிட்டு இருக்கிற இந்த இதுல எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து இதுக்கு மேல அவன் கையெழுத்து போட மாட்டான். அவன கொன்றலாம்ன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கொன்றலாம்ன்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா, போக ஆரம்பிப்பாரு. இங்க பிரியங்கா மோகன் வந்து நானி கிட்ட இது பண்ணுவாங்க. இந்த மாரி அவன் இப்படி இது பண்றான் அப்படிங்கையில, அ இது வந்து இந்த ட்ராக்கா வேற மாரி போகும். எப்படி சொல்றதுன்னா, கொன்றலாம்ன்னு முடிவு பண்ணுவாரு. ஆனா இந்த கொன்றலாம்ன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அ பிரியங்கா மோகன் நானி வந்து உண்மைய சொல்லலான்ட்டு இருப்பாரு. ஏன்னா, பிரியங்கா மோகன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிருவாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு தான் நானிய தான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்ற ஆசையா இருக்கும். ஆனா, இவங்களுக்கு தான் புடிக்காதுல்ல. ஸோ, நீ சொல்ற மாப்பிள்ளைய விட எவ்வளவோ பெட்டர். ஆனா, இவங்க யாருக்குமே தெரியாது. நானியும் இவங்களும் ரிலேட்டிவ் சின்னதுலருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க அப்படின்றது. ஸோ, அப்ப வந்து என்ன ஆகும்னா இந்த மாரி சாயந்தரம் வர சொல்லு அப்படின்ற மாரி இருக்கும். சரி சாயந்தரம் போலான்னு பார்த்தா, நானி வந்து உண்மைய சொல்றதுக்கு அவங்க அப்பா வந்து, "நீ உண்மைய சொல்லிரு. அவ ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்." ஸோ உண்மைய சொல்றதுக்காக போலாம், பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு அவர் நெனச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அன்னைக்கு என்ன ஆகும்னா, உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்த மாரி அந்த ஏரியால இருக்க ஆள போட்டு அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இது பண்ணிட்டு, இதெல்லாம் யாருனாலயும் கேட்க முடியாது, பண்ண முடியாதுன்னு ஒரு சின்ன குழந்தைய வந்து அவங்க எங்க அப்பாவ அடிக்காதீங்கன்னு அந்த குழந்தை வந்து எஸ்.ஜே. சூர்யா கால பிடிக்கும். அந்த குழந்தைய வந்து தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதும் அது அருவாமனையில விழுந்து கழுத்த அறுத்துரும். ஸோ அவங்க அப்பாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுருவாரு. அப்புறம் நானிக்கு தான் பிரியங்கா மோகன் வேகமா கால் பண்ணிட்டு பேசாம விட்டுருவாங்க. நானி அங்க வந்து பார்க்கும்போது, அந்த குழந்தைக்கு கழுத்துல அடிபட்டிருக்கும். அவங்க அப்பாவும் முடியாம கிடப்பாரு. ஸோ தூக்கிட்டு இங்க வருவாரு. அதுல கோவமாகுற நானி, அப்ப பிரியங்கா மோகன வந்து பக்கத்துல இருக்கும்போது, ஒரு ஃபைட் ஒண்ணு நடக்கும். இது எந்த ஃபைட் யாருன்னா, நானி நார்மலா இருக்கிற டைம்ல ஒருத்தன இனிஷியல் ஸ்டேஜ்ல அடிப்பாரு. ஸோ அவன் வந்து எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, அப்பல்லாம் நானிய வந்து அடிக்கலாம், ஒரு இது பண்ணலாம், ஃபேமிலியவே தூக்கலாம்ன்னு பிளான் பண்ணிட்டுருப்பான். பட் முடியாது. அன்னைக்கு வந்து அவன் லவ் பண்ற பொண்ணு முன்னாடி அடிச்சா இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக கூட்டு போவாரு. அப்போ வந்து வெறியாயி அடி அடின்னு எல்லாரையும் அடிப்பாரு. ஸோ அந்த இடத்துல மியூசிக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த இடத்துல தான் இன்டர்வல் பிரேக் போடுவாங்க. இது முடிஞ்சுட்டு இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் தான் ஓடும். இது செகண்ட் ஹால்ஃப்ல தான் அவங்க அண்ணன கொல்லலான்ற பிளான்ல எஸ்.ஜே. சூர்யா அப்படியே மாறுவாரு. ஸோ பிரியங்கா மோகனுக்கு என்னதான் சண்டை போடுறவங்க புடிக்கலனாலும், எஸ்.ஜே. சூர்யாட்டருந்து அந்த ஊர் மக்கள காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அதுக்கு நானி கிட்ட தான் ஹெல்ப் கேட்க முடியும், பண்ண முடியும்னு நானிய வச்சு அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானு வேற ஒரு இது மாரி போய்க்கிட்டு இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் காப்பாத்தலாம்? அவங்க அண்ணன் எங்கெல்லாம் போவாரு? எங்கெல்லாம் இது பண்ணுவாரு? அப்படின்றதெல்லாம் சொல்ட்டு, இவங்க ஒரு பிளான் போடுவாங்க. இந்த பக்கம் நானியும், பிரியங்கா மோகனும் ஒரு பிளான் போடுவாங்க. அவங்க அண்ணன எப்படி காப்பாத்துறதுன்னு. ஒரு கட்டத்தில கிளப்ல வச்சு கொல்றதுக்கு எஸ்.ஜே. சூர்யா நல்லா பிளான் பண்ணிருவாரு. அந்த நேரத்தில என்ன ஆகும்னா, அ இவரு அ எஸ்.ஜே. சூர்யா அவங்க அப்பா வந்து ஃபோன் அடிச்சு அவர் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பாரு. இந்த மாரி இவன் யார்றா? தயாளன்னு நெனைக்கிறேன் எஸ்.ஜே. சூர்யா நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஸோ இந்த மாரி யார்றா? இன்ஸ்பெக்டர் தயாள் அப்டின்னா யார்றா? அப்படிங்கிறேன். அப்ப அவன் சொல்லுவான், "அவன் சரியான சைக்கோவாம். அவன் பேர இவன் டிக் பண்ணி வச்சிருக்கான்டா டைரியில போட்டு" அப்படிங்கையில, "எது என்னடா பண்றது? ஐடியா குட்றா" அப்படிங்கையில, "இன்னைக்கு சனிக்கிழம வேற" அப்படிங்கையில, ஸோ அ என்ன ஆகும்னா, இந்த மாரி பால்ல தூக்க மாத்திரைய போட்டு அவன படுக்க வச்சுருவாங்க. நானி படுக்க வச்சா நானி படுத்துருவாரு. இங்க வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். இன்னும் இன்னும் இதுக்கு இடையில என்னன்னா, இந்த ஊர் மக்கள் வந்து எஸ்.ஜே. சூர்யா மேல ரொம்ப பயத்த கிரியேட் பண்ணி வச்சிருப்பாருன்னு சொன்னேன் தெரியுங்களா? அந்த மக்களுக்கும் ஒரு தைரியம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தயாளன வந்து ஒரு இடத்துல என்னன்னா, எழுதி வச்சுருவாரு. இந்த மாரி சனிக்கிழமை உங்கள்ல ஒருத்தன் நான் தான். நான் ஒரு அடி முன்னாடி வச்சுட்டேன். நீங்கலாம் முன்னாடி வைக்கணும்னு அந்த ஊர் மக்களுக்கு தைரியம் வர்றதுக்காக, அதை எழுதி வச்சுருவாரு. ஸோ, அதை எழுதி வச்ச நானிக்கு என்ன ஆகும்னா, அந்த சனிக்கிழமை எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மள்ல ஒருத்தனா, யார் அவன்? எவன் முன்னாடி வரப்போறான்? அப்படின்னு பார்க்கலான்னு இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா, இங்க நானி வந்து பால்ல தூக்க மாத்திரைய போட்டு படுக்க வச்சுறாங்க. அங்க வந்து அவரு எஸ்.ஜே. சூர்யா வந்து அவங்க அண்ணன கொல்றதுக்காக பிளான் அப்படியே மாத்தி மாத்தி போயிட்டு கிளப் வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க. பிரியங்கா மோகன் நெறைய ஃபோன் அடிப்பாங்க. நானி எடுக்கவே மாட்டாரு. இதுல என்ன ஆகும்னா, அந்த ஆரம்பத்துல ஒருத்தர்ட்ட சண்டை வலிச்சிருப்பாருன்னு சொன்னேன் தெரியுங்களா நானி. அவர் தான் அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து அவன் லவ் பண்ற பொண்ணு முன்னாடியே கொல்லுன்னு.
அப்படி போகும்போது அவங்கலாம் வந்து யார்றா அவன் எங்க அண்ணன அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ யார் அவன் அடிச்சவன்? அவன நான் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஆள இறக்கிட்டு போயிருவாரு. இதுல வந்து இங்க இவ்வளோ தூரம் சொன்னியே, அவங்க அப்பாவ பத்தி சொன்னேன். அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க அக்கா எங்கன்னு கேட்டீங்களா? நானிக்கு இந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கிறது என்ன ஆகும்னா, நானி அவங்க அக்கா கல்யாணத்துல ஒரு பிரச்சனை ஆகும். ஸ்டார்ட்டிங்ல. வந்து அவங்க மாமனார் வந்து அவங்க அம்மாவ பத்தி ஒரு தப்பான வார்த்தைய விட்டுருவாங்க. ஆனா அவங்க அக்கா சத்தியம் வாங்குவாங்க. "நீ இப்படி ஏதாவது பண்ணீன்னா, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும்" அப்படின்னு. நானி வந்து சத்தியம் வாங்குனது வந்து கல்யாணம் வரைக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் சனிக்கிழமை ஆரம்பிச்சுரும் நைட்ல. அவங்க மாமனார் கூட சரியான சண்டையாயிரும். அவங்க அக்காவோட மாமனார் கூட. ஸோ அதுலருந்து அவங்க அக்கா வந்து அவங்க வீட்டோட ஒரு மாரி ஒட்டாத மாரியும் தனியா இருப்பாங்க. மாப்பிள வந்து லவ் மேரேஜ் பண்ணி இது பண்ணதுனால, அவங்க தனியா இருப்பாங்க. நானி கூட சரியா பேச மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு தான் அவங்க பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. இத வந்து யாருக்குமே அவங்க வீட்ல நானிக்கும் தெரியாது. நானி அவங்க அப்பாவுக்கும் அதாவது அவங்க அப்பாவுக்கும் தெரியாது. அவங்க மறைச்சே வச்சிருப்பாங்க. அப்போ அன்னைக்கு தான் பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. பார்த்துருந்தா அவ்வளோ நேரம் முன்னாடி நின்னுட்டுருந்த ரவுடிங்க எல்லாரும் பக்கத்துல போயிருவாங்க. போனதும் ஒரு கார் போய் ரொம்ப நேரம் ஆகுது. உள்ள எங்கடா யாரையும் காணோம்னு ஜன்னல உடைச்சு பார்க்கும்போது நானி, அவங்க அப்பா, அவங்க அக்கா 3 பேரும் உள்ள உட்காந்துருப்பாங்க. நானி உட்காந்துருப்பாருன்னா, அவர் படுத்திருப்பாரு. தூக்க மாத்திரை போட்டதுனால அவர் படுத்துட்டு இருப்பாரு. ஸோ இப்படி தான் அந்த சீன் வந்து அப்படியே நானி எழுப்புவாங்க. டக்குன்னு அவங்க அக்கா வந்து அதாவது நானின்னு இல்ல. என்ன சொல்றது? சூர்யா அப்படின்னு கத்துவாங்க. என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். பேர ஃப்ளோல வந்து டக்கு டக்குன்னு சிலது வரமாட்டேங்குது. ஸோ சூர்யா அப்படின்னு கத்தும்போது நானி வந்து எந்திரிச்சாரு. எந்திரிச்சிருந்தாலும் அந்த தூக்க மயக்கத்திலேயே, கிறக்கத்திலேயே இருக்கிறனால, அவருக்கு சில விஷயங்கள் தெரியாது. அவங்க அக்காவ பார்க்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாரு. ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. ஆனா சண்டை வந்து கரெக்ட்டா அடிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் அவங்க அக்காவ திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், பிரெக்னன்ட்டா அவங்க அக்கா இருப்பாங்க. என்னதுப்பா இது? அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. அப்ப அங்க சண்டை முடிச்சுட்டு டைம் பார்ப்பாரு. டைம் பார்த்தா மணி வேற ரொம்ப ஆயிருக்கும். சாலாகுளத்தில இருக்க மக்களும் ஒருத்தன் வருவான்னு எதிர்பார்த்துருப்பாங்க. இங்க பிரியங்கா மோகன் வந்து அவங்க அண்ணன எங்கே தயால் கொன்றுவானோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்பாங்க. ஸோ வேக வேகமா கிளப்புக்கு போவாரு. கிளப்புக்கு போய் என்ன ஆகும்னா, எஸ்.ஜே. சூர்யா வந்து கன் எடுத்து இது சைலன்சர் போட்டு கரெக்ட்டா ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாரு அவங்க அண்ணன் மேல. நானி போய் தடுத்துருவாரு. தடுத்துட்டு அடிக்க போவாரு. அடிக்க போனா பார்த்தா மணி டைம் கரெக்ட்டா 12 ஆயிரும். 12 ஆயிருச்சுன்னு சொல்லி அவரு கெளம்புவாரு. கெளம்பும்போது ஒரு பையன பார்ப்பாரு. அந்த பையனால தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வில்லன் கூட சண்டை வருதுன்னு சொன்னேன்ல. அவன் தான் காரணமா இருப்பான். ஸோ அவன அடிக்கும்போது தான் நானி வந்து கேட்க போறேன்னு போயிட்டு, அப்ப வந்து அவங்க கூட சண்டையாகும். ஸோ அந்த பையன பார்ப்பாரு. பார்த்தா அந்த பையன் எதுனால அடி வாங்குவான்னா, 10 நிமிஷம் டைம் ஃபாஸ்ட்டா வச்சுருவானாமா. அதனால அடி வாங்குவான். ஸோ அப்ப அவன பார்த்ததும் அவன் தான் ஒரு வேள டைம் 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டா வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா, போன நானி வந்து திரும்ப எஸ்.ஜே. சூர்யாவ அடிப்பாரு. அப்போ அ எஸ்.ஜே. சூர்யாவுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க அண்ணன வந்து ஆனா ஒரு ஃபயர் நடக்கும். ஃபயர் நடந்ததும் அ அவங்க அண்ணன் வந்து இதாகி எப்படியோ ஓடிருவாரு. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவரும் ஒளிஞ்சிருப்பாரு. ஏன்னா, அவரு அவங்க அண்ணன கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காருன்னு அவங்க அண்ணன் கண்டுபிடிச்சா, எஸ்.ஜே. சூர்யா முடிஞ்சிருவாருன்னு அவரும் ஒளிஞ்சிருப்பாரு. நானியும் ஒரு பக்கத்துல அமைதியா இருப்பாங்க. இதுக்கு மேல நீ அந்த ஒரு சண்டை நடந்ததுக்கப்புறம் அவங்க வீட்லயும் சண்டை நடக்கும்ல. அதுக்கப்புறம் அவங்க அக்கா சத்தியம் வாங்கினாங்க. இதுக்கு மேல நீ சண்டை போடக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் டோட்டலா ஓவராலா என்ன ஆகும்னா, அவங்க அண்ணன் வந்து சரி கொஞ்சம் கிறுக்கனா இருக்கிற மாரி இருப்பான். எல்லாமே ராங் ஜட்ஜ்மென்ட்டாவே எடுத்துட்டு இருப்பான். அதே மாரி என்ன ஆகும்னா, கொல்ல வந்தவன் தம்பிகாரன்னு தெரியாம, நானி தான் கொல்ல வந்தான். என்ன எப்படி டைம்ல வந்து காப்பாத்துனேன்னு சொல்லி புடிச்சு வச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பான். ஸோ எஸ்.ஜே. சூர்யாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ எஸ்.ஜே. சூர்யா அத யூஸ் பண்ணிக்குவாரு. அத யூஸ் பண்ணிட்டு என்ன அடிச்சவன் யாரு? அவன நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ யார் அந்த சனிக்கிழமைக்காரன் அப்படின்னு ரொம்ப யோசிப்பாரு. ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட நாணி நெருங்கும்போது என்ன ஆகும்னா, நாணி வந்து என்னையும் ஒருத்தன் சனிக்கிழமை அடிச்சுட்டான். என்னைக்குன்னு பார்த்தா 22ஆம் தேதி. அதாவது எஸ்.ஜே. சூர்யாவ அடிச்ச அதே நாளு ஒரு 8:30 மணி போல என்னையும் அடிச்சான். முகத்த மூடிட்டு அடிச்சான் அப்படின்ற மாரி சொல்லுவான். இது எதனால இன்னும் கனெக்ட் ஆகும்னா, எஸ்ஐ ஒரு இடத்துல அடி வாங்கியிருப்பாரு. பிரியங்கா மோகனையும் யாரையோ ஏதோ திட்டிருவாரோ என்னமோ பண்ணிருவாரு. அதுக்காக நானி கோவப்பட்டு எஸ்ஐ அடிப்பாரு. ஸோ அ இந்த மாரி அவரே கேஸ் குடுத்ததும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நான் வந்து அவன பார்த்துருக்கேன். யாரு என்னன்னு தெரியாது. சரி ஒரு வேள இந்த ஏரியால இருக்கவன் அந்த நானி எழுதி வச்சிருப்பாருன்னு சொன்னேன்ல, நான் உங்கள்ல ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்து ஒரு இது கிளப்ல நடந்த ஃபைட்ட வந்து ஒருத்தன் பார்த்துருப்பான். அந்த ஏரியால இருக்கவன். அவன் வந்தவன் சொல்லுவான், "தயாளையே ஒருத்தன் அடிச்சுட்டான். எவன்னு தெரியல. இந்த எழுதி போட்டுருக்கான்ல, நம்மள்ல ஒருத்தன் தான். அடி வச்சிருக்கான்னு." ஸோ அவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணதும், அப்போ ஜெய சூர்யா வந்து யார் யாருக்கும் தேடும்போது, இந்த மாரி இந்த ஏரியால இப்படி ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான் அப்படிங்கல, உங்கள்ல எவனோ ஒருத்தன் தான்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலயே அடி அடின்னு அடிப்பாங்க. அடிச்சு இவனான்னு கேட்கும்போது, நானு யாருமே இல்லன்னு. ஒரு அவங்க அண்ணன் வந்து திடீர்னு ஒரு மாரி யோசிச்சு, இந்த
போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம இதுக்கு போக வேண்டியது வெளியூருக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அத கேன்சல் பண்றதெல்லாம் நானியா தான் இருக்கும். ஸோ, அதனால இவன் தான் பண்ணியிருப்பான்னு நானிய கட்டி போட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போது அந்த இடத்துல நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் வா! அப்படின்னு சொல்லும்போது வேகமா இவரு எஸ்.ஜே. சூர்யா போவாரு. போனா அந்த இடத்துல நானி இருப்பாரு. ஐயோ! இவன் தான் எனக்கு அடையாளம் காட்டுறதுக்கே வந்தவன். இவன போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அப்படின்ற மாரி எஸ்.ஜே. சூர்யா சார் கேட்பாரு. ஸோ, அவரு அப்படி கேட்கும்போது, "இல்ல இவன் தான்ப்பா கொலைகாரன்" அப்படிங்கல, "இல்ல இவன் கிடையாது. இவன் தான் அவன் முகத்த ஓரளவு பார்த்துருக்கான். இவன வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னு" சொல்லிட்டு போகும்போது, அ அப்போ அப்பதான் யோசிப்பாங்க. நம்ம அவன கொல்ல போறோம் அப்படின்றது அவனுக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட்டு? சனிக்கிழமை கரெக்ட்டா எப்படி வந்தான்? என்ன வந்து அடிக்க கை ஓங்குனான். அப்புறம் அப்படியே மேல பார்த்தான். மேல பார்த்து திரும்ப என்ன பார்க்குறான் அப்படிங்கல, மேல என்ன இருந்துச்சு? வாட்ச் 12 மணின்னு காட்டுச்சு. 12 மணிக்கு ஆக 10 நிமிஷம் இருக்குன்னு திரும்ப வந்து அடிச்சிருக்கான். ஸோ, சனிக்கிழமைக்காரன் யாரா இருப்பான்? அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ, நம்ம போற இடமெல்லாம் அதாவது பிளான் மிஸ் ஆயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி தெரியும்? கரெக்ட்டா அவன் கிளப்புக்கு வரான்றது எப்படி தெரியும்? இதெல்லாம் யார் சொல்லியிருப்பா? அப்படிங்கிற பிரியங்கா மோகனோட ஃபோன வாங்கி நானிக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. ஃபோன் அடிச்சு இவங்க கையில குடுத்துருவாங்க. கையில குடுத்ததும் இவங்க வந்து பாட்டில் கேப் அப்புட்ன்னு நானியோட பேர சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நானி அட்டெண்ட் பண்ணிருவாரு. இவங்க இங்கேருந்து பயந்துட்டு இருப்பாங்க. சாருன்னு சொல்லிறாத, சாருன்னு சொல்லிறாத, சாருன்னு சொல்லிறாத. அப்ப நானி வந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் சைலன்ஸ் இருந்ததும், "சாருலதா மேடம் சொல்லுங்க" அப்படிங்கையில, "எப்பா சூர்யா நான் தான் பேசுறேன்" அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா பேச ஆரம்பிப்பாரு. ஸோ, அப்புறம் தான் இதெல்லாம் ஞாபகம் வரும். இவ வந்து பாட்டில் கேப்ன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா. ஒருவேள எங்க அண்ணன் கண்டுபிடிச்சது தான்டா கரெக்ட்டு. அவன் ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சண்டை நடக்க போகும். சண்டை நடக்க போம்போது, அங்க போயிட்டு இந்த மாரி பேசிட்டு இருப்பாங்க. அ எ உங்கள்ல இருந்து எவனா ஒருத்தன் அடி வச்சாலுமே இவன் இது பண்ணிருவானாமா, எல்லாருமே முட்டாங்கால் போடு அப்படின்னு இவரு எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்லுவாரு. எல்லாரும் போடுவாங்க. நீ இங்க எவனுமே அத பண்ண மாட்டான்டா. இங்க எல்லாத்துக்கும் என் மேல ஒரு பயம் இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அ அப்போதான் நானி வந்து அடியும் வாங்குவாரு. அப்புறம் அவங்க அப்பா வருவாரு. அவரு வந்து அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் வைப்பாரு. இந்த மாரி "அவன் யார் தெரியுமா? அவனுக்கு கோவம்னா என்ன தெரியுமா? அவன் சின்ன வயசுல எப்படி கோவப்பட்டான் தெரியுமா? எதுக்காக அடிச்சான் தெரியுமா? இன்னைக்கு அவங்க அக்கா சத்தியத்த மீறிட்டாங்க. இப்ப சத்தியத்த மீறிட்டாங்க. அவங்க அக்கா தான் சத்தியம் வாங்குனாங்க. உன்ன அடிக்கக்கூடாது. உங்க கூட சண்டை வலிக்கக் கூடாதுன்னு. இப்ப அவங்க அக்கா சத்தியத்த மீறிட்டாங்க. சத்தியத்த மீறினதுக்கு அப்புறம் ஏன் அடிக்காம இருக்கான்? எல்லாம் இந்த மக்களுக்காக தான். இவங்க வந்து சண்டைக்கு ரெடி ஆனா, அவன் அதாவது சண்டைக்குன்னு இல்ல. அவங்க வந்து தைரியம் வந்து ஒரு அடி முன்னாடி வச்சுட்டாங்கன்னா, இதா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க சண்டைக்கு இடையில. ஸோ டக்குன்னு அங்கருந்து ஒருத்தர் எந்திரிச்சு அடிப்பாரு. எந்திரிச்சு வந்துருவாரு. வந்ததும் எஸ்.ஜே. சூர்யா அவரும் இது பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்புறம் எல்லா மக்களும் எந்திரிச்சுருவாங்க. அப்புறம் கடைசியா கிளைமாக்ஸ் ஃபைட் நடக்கும். ஃபைட் நடந்ததும் படம் முடிஞ்சிரும். இதுதான் படங்க. ஸோ இது இப்ப சொல்லும்போதே இவ்வளோ லென்த்தா இருக்குல்ல. ஸோ எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.50 ஹார்ஸ் அதாவது 2.50 நிமிஷம். 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுன மாரி இருந்துச்சு. அதாவது சாலிடா 3 ஹார்ஸ் நியர் பை 3 ஹார்ஸ். அவ்வளோ நேரம் போயிருக்க வேணாமோ! அப்பிடின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நல்லா போயிட்டுருக்க ஒரு சீன்ல டப்புன்னு ஜோன் அவுட் ஆன மாரி இருக்கும். டப்புன்னு ஜோன் அவுட் ஆன மாரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு சலிப்பு இதாகுற மாரி இருக்கும். அதாவது நல்லா இருக்கு. படம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. ஆனா அந்த சின்ன சின்ன இடத்துல எனக்கு அந்த 2 1/2 மணி நேரத்துக்கு அவ்வளோ நேரத்துக்கு கொண்டு வந்திருந்தா, படம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமா, இன்ட்ரஸ்டிங்காவே போயிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு. இவங்க கதை சொல்லணும்னு நெறைய நேரம் நெறைய கதை சொன்ன மாரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சில இடத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால ஒரு சில இடத்துல இது பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ, இத தாண்டி இன்னும் முக்கியமா 3 பேத்த பத்தி சொல்லணும்னா, உண்மையாலுமே விவேக் ஆதரையாவா, ஆதித்யாவா அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ, அவரோட படங்கள் இதுநாள் வரைக்கும் மிஸ் ஆனதே இல்ல. ஸோ, அதே வரிசையில தான் இந்த படமும். நல்லா இருக்கு படம். குறை சொல்ற மாரி இல்ல. பட் எனக்கு தோணுனது அந்த அவ்வளோ தூரம் டியூரேஷன் போயிருக்க வேணாமோ! இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ! அப்பிடின்ற மாரி இருந்துச்சு. ஸோ, அடுத்து வந்து மியூசிக் டைரக்டர். அ அவரும் சூப்பரா மியூசிக் பண்ணியிருந்தாரு. பிரேக் டைம்லாம் இன்டர்வல் அதாவது பிரேக் டைம்ல இன்டர்வல் பிளாக்லாம் வேற லெவல்ல பண்ணி வச்சிருந்தாரு. என் ஃப்ரெண்டெல்லாம் "டேய் எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்குடா! டம்மு டும்முன்னு அடி விழுகுது" அப்பிடின்னு. ஸோ, இப்போ வர மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஹெவி சவுண்ட் இது மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி சவுண்ட் போடுற மாரி மியூசிக் பண்ற மாரி ஸோ, இவரும் அப்படிதான் பண்ணியிருந்தாரு. அண்ட் சினிமோட்டோகிராஃபி அவர தான் இன்னும் சொல்லி ஆகணும். ரொம்ப சூப்பரா, அருமையா நெறையா விஷுவல்ஸு நெறையா இதெல்லாம் சூப்பரா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்றத விட, கலர் ஒர்க்ஸ் எல்லாம் எப்பயும் போல இந்த ரெட், ப்ளூ ரெட், எல்லோன்னுலாம் இல்லாம இப்போ வந்து இந்த கிரீன் ரெட் கூட கிரீன் சேர்த்து யூஸ் பண்றது தான் கொஞ்சம் ஆ கலர் காம்பினேஷனா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, அதே தான் இப்ப இவங்களும் பண்ணியிருந்தாங்க. இவங்க ரொம்ப கொஞ்சம் லைட் கிரீன் தான் மோஸ்ட்லி இது பண்ணிருப்பாங்க. இப்ப கொஞ்சம் டார்க் கிரீன் பண்ணியிருந்தாங்க இவங்க. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி இன்னும் சூப்பரா இருந்துச்சு.
ஸோ இதுதாங்க தட்ஸ் இட் காய்ஸ். ஓவராலாக சரிபொத்தா சனிவாரம், சூர்யா சாட்டர்டே, சூர்யாவின் சனிக்கிழமை இதுதான் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ. படம் நல்லா இருக்கு. முடிஞ்சா தேட்டரில் போய் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் வெயிட் பண்ணால் அப்புறம் ஓடிடிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, எல்லோரும் போய் பாருங்கள். ஓகே, அன்டில் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் தரா.